நான் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் குழந்தைகள் நலத்துறையின் பேராசிரியர். இந்த 2025 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம துறையில் ஒரு 5 விதமான ஆராய்ச்சி போயிட்டு இருக்குங்க. அதில் முதல் இது பார்த்தோம் அப்படின்னா அது பாம்பு கடி ப்ளஸ் மற்ற விஷங்கள் குடிச்சிட்டு இங்கே வரக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி. அது உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பாம்பு கடி பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் பரவலாக இருக்குது. இப்போ நம்ம தாலுகா ஆஸ்பத்திரி, டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் எல்லா பக்கமே பாம்பு கடிக்கு உண்டான முறிவு மருந்து இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஆயிடுவாங்க. அதாவது கிட்னி பாதிக்கலாம், சில குழந்தைங்களுக்கு நரம்பு மண்டலம் பாதிக்கலாம், சில குழந்தைங்களுக்கு இந்த ரத்தம் உறையாமல் ரத்தம் அப்படியே ப்ளீட் ஆகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய மருத்துவமனைக்கு தான் ரெஃபர் ஆகி வரும். ஸோ இதில் எத்தனை குழந்தைங்களுக்கு டயாலிசிஸ், கிட்னி பாதிச்சு டயாலிசிஸ் தேவைப்படுது, இல்லை நரம்பு மண்டலம் பாதிச்சு நமக்கு செயற்கை சுவாசம் கொடுக்குற மாதிரி தேவைப்படுது, இல்லை ரத்தம் உறையாமல் போயிட்டு அதுக்கு உண்டான வைத்தியம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆராய்ச்சி ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ராட் கில்லர் பாய்சனிங் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் மெயினாக ஈரல் பாதிக்கும். முதல்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வரக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. மோஸ்ட்லி இந்த குழந்தைங்கள்லாம் இறக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ நமக்கு இந்த பிளெக்ஸ் தெரப்பின்னு ஒரு தெரப்பி நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இந்த டாயில் பிளெக்ஸ் தெரப்பின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது நம்ம கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே இருக்குது. ஸோ இந்த பிளெக்ஸ் தெரப்பி நம்ம அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு குழந்தை கூட இந்த ராட் கில்லர் பாய்சனிங்கை சாப்பிட்டு இறக்கல. ஊட்டச்சத்து குறைபாடோடு வராங்க. ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு எடை, வெயிட் கம்மி, ஹைட்டு கம்மி, அதோட கூட அவங்களுக்கு இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவோம், அதாவது அந்த விட்டமின்ஸ் குறைபாடுகளும் நிறையா இருக்குது. ஸோ அந்த குறைபாடுகள் இருந்து அப்படின்னா இந்த ஊட்டச்சத்து குறைபாடு கூட அதுவும் இருக்கிறப்போ கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு இந்த மூளை வளர்ச்சி திறன், மற்ற இந்த எண்டோக்ரைன் ஆர்கன்ஸ் இதனுடைய இது எல்லாமே பாதிப்பு வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியண்ட்டாக இருக்குது, கம்மியாக இருக்குது, விட்டமின் சத்து குறைபாடோடு இருக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சியும் ஒன்று போயிட்டுருக்கு. குறிப்பாக 6 மாதத்துலேருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வந்தால் இந்த ஃபிட்ஸு, ஜன்னின்னு சொல்லுவோம், இந்த ஃபிட்ஸு வரக்கூடிய தன்மை வரலாம், சில குழந்தைகளுக்கு வரலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இது யூஸ்வலாக நம்மளை எந்த குழந்தைக்கு நம்ம ஒரு டக்குன்னு ஃபிட்ஸு வந்தாலும் பேரண்ட்ஸ்க்கு இடையில் ஒரு நல்ல பதட்டம் இதோடு இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா இது பெருசாக முக்கால்வாசியான இந்த மாதிரி ஃபிட்ஸுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி இதுக்குள்ளே இதாகிடும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி வரக்கூடிய ஃபிட்ஸ் உள்ளக்கூடிய குழந்தைங்களுக்கு என்ன காரணத்தினால சில குழந்தைங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஃபிட்ஸ் வருது, எல்லா குழந்தைங்களுக்கும் காய்ச்சல் வருது, பட் ஃபிட்ஸ் வருது கிடையாது. ஏன் இந்த மாதிரி சில குழந்தைங்களுக்கு மட்டும் காய்ச்சல் வந்தால் ஃபிட்ஸ் வருது, அவங்களுக்கு என்ன அவங்களுடைய ரத்த மாதிரியில் ஏதாவது மாறுதல்கள் இருக்கா, இல்லை எலக்ட்ரோலைட்ஸில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடாக ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த குழந்தைங்களுடைய ரத்தத்தில் எந்த மாதிரி கிருமிகளின் தாக்கம் இருக்குது, அதாவது பாக்டீரியாலஜிக்கல் ப்ரொஃபைல்னு சொல்லுவோம், எந்த மாதிரி கிருமிகளினுடைய தாக்கம் இருக்குது, அதுக்கு எந்த மாதிரி மருந்துகள் அதுக்கு வேலை செய்யுது, என்ன ஆன்டிபயோட்டிக் அந்த மாதிரி கிருமிகளுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறது சம்மந்தமான ஒரு ஆராய்ச்சி இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி யூஸ் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா எந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் இந்த கிருமிகள் அது கேட்கக்கூடிய இது வீரியம் அந்த கிருமிகளினுடைய வீரியம் அதிகமாகிட்டே போகுது. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் யூஸை நம்ம கம்மி பண்ணணும், எந்த குழந்தைக்கு தேவையோ அதுக்கு மட்டும் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு எந்த விதமான கிருமிகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்கு எந்த விதமான கிருமிகளுக்கு எந்த விதமான ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யுது அப்படிங்கிறது சம்மந்தமாக ஒரு ஆராய்ச்சி போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மாதத்தில் கண்டிப்பாக ஒரு 4லேருந்து 5 குழந்தைகள் ஏதோ பாம்பு கடியோ இல்லை தேல் கடியோ இல்லை ஏதாவது விஷத்தை சாப்பிட்டுட்டு, முக்கியமாக இந்த ராட் கில்லர் பாய்சன் சொல்லுவோம், இல்லை அரளி விதை, இல்லை ஸ்டில் இன்னும் அந்த மண்ணெண்ணெயை குடிச்சிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி பாய்சன்ஸ் எல்லாம் தான் ஜாஸ்தி வருது. இந்த போன மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்படின்னா கிட்டத்தட்ட 3 பாம்பு கடி வந்திருக்கு. இப்போ அட் ப்ரெசன்ட் கூட ஒரு குழந்தை நம்ம தீவிர சிகிச்சை பிரிவில் பாம்பு கடியோட அட்மிட் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த கடிச்ச இடத்துலேருந்து கால் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே வீங்கி இமீடியட்டாக அங்கேயே விஷமுறிவு போட்டு தான் இங்கே அனுப்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஃபுல்லாக கால்லாம் வீங்கி நாம் இங்கே பீடியாட்ரிக் சர்ஜரியை வச்சு அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, ஏன்னா அப்படி சீக்கிரம் ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா தான் இந்த கிட்னி பாதிப்பு கம்மியாகும். ஸோ அதுக்கு உண்டான ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டுட்டு விஷமுறிவும் கொடுத்துட்டு மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். அட் ப்ரெசன்ட் இப்போ ஒரு ஐசியூலேயே ஒரு குழந்தை இருக்குது.
முதல்ல வந்து நம்ம இந்த பாம்பு கடி அப்படின்னா முன்னாடியெல்லாம் அப்போ வந்து என்னன்னா கிழிச்சு விடுறதை இது பண்ணுறது எதுவுமே பண்ண வேண்டாங்க. ஃபஸ்ட்டு அதாவது காலை வந்து அப்புறம் போட்டு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கக்கூடிய முக்கால்வாசியான தப்புக்கள் என்னென்னா மேலே பாம்பு கடிச்சது இடத்துக்கு மேலே போட்டு ஒரு கயிறை போட்டு கட்டி இறுக்கி கட்டி கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கு கீழே போகக்கூடிய ரத்தோட்டம் வந்து ரொம்ப கம்மியாகி அந்த விரல்களே சம்டைம்ஸ் அழுகி போகிற அளவுக்கு இதாகிடுது. ஸோ தயவுசெய்து அந்த தப்பை பண்ணக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் மேலே கயிறு போட்டு கட்டுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண வேண்டாம். அதே மாதிரி பிளேடை வச்சு கிழிச்சு விடுறது, அந்த இடத்துல உறிஞ்சி எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி தவறுகள்லாம் தயவுசெய்து எதுவும் பண்ணக்கூடாது. அந்த காலை மட்டும் இம்யூபிளைஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட எல்லா தாலுக்கா ஆஸ்பத்திரி, டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் எல்லா பக்கமும் பாம்பு கடி உண்டான விஷமுறையை வச்சுருக்காங்க. அந்த விஷம் உடலில் ஏறி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு, அப்படி சப்போஸ் ஏறி இருந்தது அப்படின்னா அதுக்கு உண்டான ஆன்டிஸ்னேக் வீனம்னு சொல்லுவோம், அந்த விஷமுறைவுக்கு உண்டான மருந்தை வந்து இமீடியட்டாக போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ இங்கே பாம்பு கடினால கிட்டத்தட்ட எந்த குழந்தையும் இறக்கலைங்க. எல்லா குழந்தையும் கம்ப்ளீட்டாகவே ரெக்கவர் ஆகி தான் போயிருக்கிறாங்க.